இன்றைய வேத வாசிப்பு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 26 வரை. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியஞ் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரையொருவர் கடித்துப் பட்சித்தீர்களானால் அழுவீர்கள். அப்படி ஒருவராலொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளைச் செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண்புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இன்றைய நற்செய்தி. களைகளுக்கு நீர்ப்பாசனம். இந்த வசந்த காலத்தில் எங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தை களைகள் காடு போல் வளர்ந்திருந்தது. அதின் பெரிதாய் வளர்ந்திருந்த ஒரு களையை நான் பிடுங்க முயற்சித்த போது அது என்னை காயப்படுத்தும் என்று நான் அஞ்சினேன். அதை வெட்டுவதற்கு நான் ஒரு மண்வெட்டியை தேடிக்கொண்டு இருந்த வேளையில் ஒன்றை கவனிக்க முற்பட்டேன். என்னுடைய மகள் அந்த களைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருந்தாள். நீ ஏன் களைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறாய் என்று நான் அதிர்ச்சியில் கேட்டேன். அவள் ஒரு கசப்பான புன்னகையோடு, அது எவ்வளவு பெரிதாய் வளர்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன் என்று பதிலளித்தாள். களைகள் நாம் விரும்பி வளர்க்கிற ஒன்றல்ல. ஆனால் சில வேளைகளில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணுகிற நம்முடைய சுய விருப்பங்கள் என்னும் களைகளுக்கு நாமே தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறோம். பவுல் கலாத்தியர் 5:13-26 இதை குறித்து எழுதுகிறார். இதில் மாம்சீக வாழ்க்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஒப்பிடுகிறார். அவர் சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் எதிர்பார்க்கும் களைகள் இல்லா வாழ்க்கையை சுதந்திரித்து விட முடியாது என்கிறார். களைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்துவதற்கு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். மேலும் தேவனோடு நடக்கும் பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்றும் அறிவுறுத்துகிறார். பவுலின் போதனைகளை முழுமையாய் அறிந்து கொள்வது என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு முயற்சி. அவரின் எளிமையான வழிநடத்துதலை நாம் நேசிக்கிறேன். நம்முடைய சுய இச்சைகளையும் சுய விருப்பங்களையும் நாம் நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பதற்கு பதிலாக தேவனோடு உறவு கொள்வதன் மூலம் நாம் கனி கொடுத்து தேவ பக்தியின் அறுவடையை ஏறெடுக்க முடியும்.